மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று சற்று நேரத்தில் அமித்ஷா வழிபாடு நடத்த இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து விவரங்களோடு நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியில் வெற்றி அமித்ஷாவுடைய இன்னைக்கு திட்டம் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தக்கூடிய நோக்கில் அதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்காக மதுரை வந்திருக்கிறார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தவர். நேற்று இரவு மதுரை வந்து சிந்தாமணி பகுதியில் ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருக்கிறார். இன்று இன்னும் சற்று நேரத்தில் அந்த தங்கு விடுதியிலிருந்து 11:10 மணி அளவில் சரியாக புறப்பட்டு 11:20 மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தருகிறார். மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் 12 மணி வரைக்கும் சுமார் அரை மணி நேரம் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அப்போது அவரோடு பாஜகவினுடைய மாநில தலைவர், மேலிட பொறுப்பாளர்கள், முன்னாள் தலைவர்கள், அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் வருகை தருகிறார்கள். அமித்ஷாவினுடைய வருகையை ஒட்டி இந்த பகுதி முழுக்க, மீனாட்சி அம்மன் கோயில் முழுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த கிழக்கு கோபுரம் வழியாக பக்தர்களுக்கான அனுமதி என்பது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழியாகத்தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வர இருக்கிறார். அனுமதி தடுத்தப்பட்ட நிலையில் மற்ற 3 கோபுரங்கள் வழியாக பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடிய அவருக்கு இந்த இடத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளித்து அந்த சிறப்பு தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 12 மணியில் நடை அடைக்கப்படும் நிலையில் அதற்கு முன்னதாக தரிசனத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த தரிசனத்திற்கு பின்னராக அவர் தங்கு விடுதிக்கு செல்கிறார். சென்று அந்த இடத்தில் ஒரு முக்கியமான உயர்மட்ட நிர்வாகிகள் குழு, மாநில மையக்குழு என்று பாஜக சொல்லப்படுகிறது, அந்த குழுவினருடன் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை அமித்ஷா மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு 18 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவினர் இருக்கிறார்கள். பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர், மாநில தலைவர், முன்னாள் தலைவர், பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட மற்றும் மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழ் சவுந்தரராஜன், இப்படி சீனிவாசன், இப்படி பல்வேறு முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். அதில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு, அமமுக ஓபிஎஸ்க்கான தொகுதி பகிர்வு, பாமக தேமுதிகவுடனான கூட்டணி இணைப்பு, பிற கட்சிகளை இணைப்பது, பாஜக வெல்வதற்கு சாத்தியமுள்ள தொகுதிகள், அதனுடைய வியூகங்கள் என்ன, இப்படி பல்வேறு விவகாரங்கள் குறித்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச இருக்கிறார். அது மிக முக்கியமான ஒன்று, அவர் நிர்வாகிகளுக்கு வழங்கக்கூடிய ஆலோசனைகள் என்பது. அதனை தொடர்ந்து மதியம் மாலை 4 மணி அளவில் ஒத்தக்கடையில் நடைபெறக்கூடிய அந்த மாபெரும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்கிறார். அந்த இடத்தில் தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு 67 மாவட்டங்கள் இருக்கு, அமைப்பு மாவட்டங்களாக 67 மாவட்டங்கள் இருந்தும் ஆயிரக்கணக்கான மண்டல பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவர்கள் அமைப்பு பிரிவு செயலாளர்கள், அனைத்து பிரிவினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். கிட்டத்தட்ட 15,000 பேர் வரைக்கும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அவர்களிடம் நேரடியாக அவர் தேர்தல் வியூகம் தொடர்பாக என்ன மாதிரியாக இதை எதிர்கொள்ள வேண்டும், பிரச்சார அமைப்புகள், பிரச்சார வடிவங்கள் என்னவாக இருக்கும் தொடர்பான முக்கிய அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் கட்சியினருக்கு வழங்க இருக்கிறார். இந்த அமித்ஷாவினுடைய வருகை என்பது பல்வேறு வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தென்னகத்திற்கு ஒரு வருவதனுடைய நோக்கம், தென் பகுதியில் நயனா நாகேந்திரன் மாநில பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்ற பின்பு தென்னகத்தில் அவர் கவனம் செலுத்துகிறார். இங்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிகரித்திருந்தது. அதன் காரணமாக இருக்கக்கூடிய சரிபாதிக்கும் மேற்பட்ட 60 தொகுதிகள் இருக்கிறது. 60-30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்கள் குறி வைக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதிகளில் பாஜகவுக்கு முக்குளத்தூர் வாக்கு, இப்படி பல்வேறு அம்சங்கள் அதுக்கு கை கொடுக்கும். இந்த அதிமுக கூட்டணியோடு எதிர்கொள்ளக்கூடிய அது கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்னொரு மிக முக்கியமாக, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று முதலமைச்சர் விமர்சித்த ஒரே வாரத்திற்குள்ளாக மதுரைக்கு வந்து அமித்ஷா இது தொடர்பான தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த துவங்கியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு வருகை தந்து இங்கு அந்த சுவாமி தரிசன நிகழ்வுகளை பங்கேற்க இருக்கிறார். தேவப்பிரியன், நிறைய விரிவான தகவலை பயந்து வெற்றி, உள்ள விரிவான தகவலுக்கு நன்றி.